இந்த நக்சல்பாரி இயக்கம் அப்படின்றது நீங்கள் சொன்ன மாதிரி பல ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம். குறிப்பாக அந்த தீவிர கம்யூனிச சிந்தனை உடையவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அவங்க சொல்றது என்னன்னா, இந்த ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் போராடுகின்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமித்ஷா அவர்கள் கரெக்டாக சொன்னார். அவர்களது வறுமையிலிருந்து காப்பாற்றுவதற்காகன்னு சொல்றாரு. ஆனால் அவங்களுடைய வறுமைக்கு காரணமே அவங்க தான். தமிழகத்தில் கூட ஒரு காலத்தில் நக்சல் இயக்கம் அப்படின்றது இருந்ததுங்க. பட் ஆந்திராவில் நிறையவே இருந்தது. நக்சல் இயக்கங்கள்லாம் சொல்றது என்னன்னா, குறிப்பா அவங்க பெரும்பாலும் சொல்வது இந்த ஆதிவாசிகள், பழங்குடி மக்கள், இவங்களை நாங்கள் பாதுகாக்கின்றோம். இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்க கிட்ட அவங்களுடைய நிலத்தை எல்லாம் பிடுங்கி வித்துடுறாங்க, அதிலிருந்து அவர்களை பாதுகாக்கின்றோம் அப்படின்னு. இப்போ பரந்தூர்ல விமான நிலையம் கட்ட போறாங்களே, எப்படி ஆகாசத்துல கோட்டை கட்ட போறாங்களா? ஏன் அவங்கள மட்டும் நீங்க ஆதிவாசிகள் பழங்குடிகள் கட்ட கட்டுறீங்க? எல்லாரும் அப்படித்தான். நீங்க சயின்ஸ் படி குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் பல லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி குரங்கிலிருந்து வந்துட்டான். ஆனா அவங்க எல்லாம் 4 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க, இவங்க போன மாசம் தான் குரங்கிலிருந்து வந்தாங்க. ஏதாவது வித்தியாசம் இருக்கா? பழங்குடி இனத்திலிருந்து முதல் டாக்டர் அப்படின்லாம் நம்ம பார்க்கணும். இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் முதல் டாக்டர்னு பெருமைப்பட்டுக்கிறோம். இத்தனை வருஷமா ஏன் வரல? அப்போ சிட்டியில இருக்க நீங்க அனுபவிக்கின்ற சௌகரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு நீங்க டினை பண்றீங்க. ஏங்க, அவங்களும் மனுஷங்க தானேங்க, அவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? அப்ப நீங்க அனுபவிக்கணும், அவங்க அனுபவிக்க கூடாது. அவங்கள கடைசி வரைக்கும் நீங்க இப்படி கட்டம் கட்டியே வைப்பீங்க அப்படின்னா இதை எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப அந்த மக்களை இவ்வளவு நாளா நீங்க சுரண்டிட்டு இருக்கீங்க, ஏமாத்தி வச்சிருக்கீங்க, அவங்கள அடிமை தலையில வச்சிருக்கீங்க. வாழ்க்கை தரம் உயரும் பொழுது, மக்களுடைய பொருளாதார நிலை உயரும் பொழுது, அந்த நக்சல்பாரி இயக்கத்துக்கான ஆதரவு ஒண்ணு இல்லாம போயிடுது. இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் நம்ம AK 007 நம்மளோட அறிஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். அந்த ரஷ்யன் ஏஜென்ட்டை விட்டுட்டீங்க. இல்லை சார், இன்னைக்கு இந்தியன் ஏஜென்ட்டை நீங்கள் பேசி ஆகணும். சரிங்களா? அதுக்காக தான் ரஷ்யன் ஏஜென்ட் சொல்ல. ஸோ அதாவது சார் 31 மார்ச் 2026 அதாவது நக்சல் ஃப்ரீ இந்தியாவாக மாற்றி காட்டணுன்ற மாதிரி அமித்ஷா அவர்கள் ஒரு சபதம் எடுத்தார். ஸோ அதை எப்படி மாற்றி காட்டினாரு? எதனால் காங்கிரஸ் டைமில் 50 ஆண்டு காலமாக அப்படியே வச்சுருந்தாங்க? அவ்வளோ பெரிய டிஸ்ட்ரிக்ஸ், அத்தனை ஸ்டேட்ஸில் அத்தனை டிஸ்ட்ரிக்ஸில் இருந்ததை எப்படி மாற்றி காட்டினாங்க? ஏன் காங்கிரஸ் ஸ்டெப் எடுக்கவே கிடையாது? அதாவதுங்க, இந்த நக்சல்பாரி இயக்கம் அப்படின்றது நீங்கள் சொன்ன மாதிரி பல ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம். குறிப்பாக அந்த தீவிர கம்யூனிச சிந்தனை உடையவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் போராடுகின்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமித்ஷா அவர்கள் கரெக்டாக சொன்னார். அவர்களது வறுமையிலிருந்து காப்பாற்றுவதற்காகன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்களுடைய வறுமைக்கு காரணமே அவங்க தான். எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் போனதுனால தான் அவங்க வறுமையோடு இருக்கின்றார்கள். அதை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு. அதாவது வெஸ்ட் பெங்கால், அதை சுற்றி இருக்கின்ற பகுதிகள், அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஆந்திரா, தமிழகத்தில் கூட ஒரு காலத்தில் நக்சல் இயக்கம் அப்படின்றது இருந்ததுங்க. பட் ஆந்திராவில் நிறையவே இருந்தது. இப்போது இந்த நக்சல் இயக்கங்கள்லாம் சொல்கிறது என்னென்னா, குறிப்பாக அவங்க பெரும்பாலும் சொல்வது இந்த ஆதிவாசிகள், பழங்குடி மக்கள், இவங்களை நாங்கள் பாதுகாக்கின்றோம். இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்க கிட்ட அவங்களுடைய நிலத்தை எல்லாம் பிடுங்கி வித்துடுறாங்க, அதிலிருந்து அவர்களை பாதுகாக்கின்றோம் அப்படின்னு. இப்போ பரந்தூரில் விமான நிலையம் கட்ட போகிறாங்களே, எப்படி ஆகாசத்தில் கோட்டை கட்ட போகிறாங்களா? விவசாயிகளுடைய நிலத்தை எடுத்து தானே கட்டுறாங்க. இப்போ இந்த சேலம் சென்னை 8 வழிச்சாலை, அது எப்படி அமைக்க போகிறாங்க? அதுவும் இப்படி வானத்திலேயே பறக்க போதும் அந்த ரோடு? அதுவும் நிலத்தை எடுத்து தானே பண்ண போகிறாங்க. சரி, இன்றைக்கி ஆதிவாசிகள், பழங்குடி மக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிக்கோபார் ஐலாண்டில் இது மாதிரி ஏதோ டெவலப்மெண்ட் அப்படின்னும் போது கூட இதை காங்கிரஸ் தரப்பில் பெருசாக எதிர்க்கின்றார்கள். ஏன் அவங்கள மட்டும் நீங்கள் ஆதிவாசிகள், பழங்குடிகள் கட்டம் கட்டுறீங்க? எல்லாரும் அப்படித்தான். நீங்கள் சயின்ஸ் படி குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் பல லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி குரங்கிலேருந்து வந்துட்டான். ஆனால் அவங்கெல்லாம் 4 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க, இவங்க போன மாதம் தான் குரங்கிலேருந்து வந்தாங்க. ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்லைல்ல. ஓவர் பீரியட் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு, அந்த ஹோமோசாப்பியன்ஸ் அப்படின்னு மனுஷனாக மாறிட்டான். எல்லாரும் அதுலேருந்து வந்தவங்க தானே. இன்னைக்கு உலகத்தில் இருக்க அத்தனை மனிதர்களும் ஏதோ ஒரு ஆதி மனிதர் இருந்து அந்த கும்பல்லேருந்து வந்தவங்க தானே. நாம இங்கே வந்துட்டோம், அவங்க அங்கேயே இருக்காங்க. இன்னைக்கு இப்போ சென்னைன்னு எடுத்துக்காங்க. நாங்களாம் யார் தெரியுமா? மெட்ராஸ்காரன், சிட்டி ஃபெலோஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சந்தானம் சொல்லுவார், மெட்ராஸ்காரனுக்கு பேசுறதுக்கு நான் மட்டும் தாண்டா இருக்கேன் அப்படின்னு. எப்படி இவங்கெல்லாம் ஆதி காலத்துலேருந்தே சென்னையில் இருந்தவங்களா? எல்லாம் மற்ற மாநிலங்கள்லேருந்து, மற்ற மாவட்டங்கள்லேருந்து செட்டில் ஆகும் தானே. இன்னைக்கு நாங்கள்லாம் சிட்டி கைஸ்ன்னு சொல்லிட்டு நான் கிராமத்துலேருந்து மஞ்சப்பை தூக்கிட்டு வந்துடுறேன். ஒரு காலத்தில்
ஒன்று நாம வந்திருப்போம், இல்லை நம்ம அப்பன் தாத்தா மஞ்சள் பை தூக்கின்னு வந்திருப்பாங்க. இன்னைக்கு இங்கே வந்த உடனே நாமெல்லாம் சிட்டி கைஸ்னு பெருசாக சொல்லின்னு இருக்கிறோம். அவனை பார்த்து வண்டாம்பாரு கொட்டாம்பட்டியிலேருந்து மஞ்சா பை தூக்கின்னு அப்படின்னு நக்கல் பண்ணின்னு இருக்கிறோம். நாம எங்கேருந்து வந்தோன்றதை யோசிக்கிறது இல்லை. அதே மாதிரி அவங்கள வந்து நீங்க இன்னைக்கு ஆதிவாசிகள் பழங்குடிகள்னு சொன்னா எல்லாரும் அப்படி தானடா. இன்னைக்கு இங்க வந்துட்டதுனால நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். அவங்களையே நீங்க இந்த மாதிரி முத்திரை குத்துறீங்கன்னு நான் கேட்குறேன். அடுத்தது, அவங்க இருக்க இடத்துல எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் இருக்கக்கூடாதா? என்ன பேசுறீங்க? அவங்க நிலத்தெல்லாம் நீங்க இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா அப்போ அவங்க கடைசி வரைக்கும் காட்டில் சுள்ளி பொறிக்குன்னு, அதுலேயும் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அதுக்கெல்லாம் பயந்துன்னு தேன் எடுக்கிறேன்னு இதை பண்ணிக்கின்னு அவங்க கேஸ் போட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துக்கின்னு இப்படியே அவங்க லைஃப் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு டவுனில் சிட்டியில் மால்கள் இருக்கின்றன, பியூட்டி பார்லர்கள் இருக்கின்றன, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்குது, படிக்கிறதுக்கு, டியூஷனுக்கு, இந்த ட்ரைனிங்க்கு, இந்த மாதிரி எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு என்ன கொடுத்தீங்க? கேட்டால் நாங்கள் வந்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம் அப்படின்னு. சரி, இப்போது சென்ட்ரலில் 7.5% ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் 1% அப்படின்னு நினைக்கிறேன், இங்கே இருக்க பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அதில் கம்பீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்போது அவங்க வந்து அவங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும், ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க இருக்க இடத்துல என்ன இருக்குது சொல்லுங்கள்? இப்போ அது பாருங்கள், இந்த பழங்குடி இனத்திலிருந்து முதல் டாக்டர் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் முதல் டாக்டர்னு பெருமைப்பட்டுக்கிறோம். இத்தனை வருஷமா ஏன் வரல? யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு மற்ற கம்யூனிட்டிஸ்லாம் எடுத்துக்காங்க. இப்போ அவங்கள வந்து ஆதிவாசிகள் பழங்குடிகள் ஒதுக்கிட்டீங்க. அப்போ இந்த சிட்டியில் டவுனில் இருக்கவங்கலாம் எடுத்துக்காங்க. இதில் டாக்டர்கள்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்கல்ல. இன்னைக்கு யாராவது பாருங்க, விக்ரம் வீட்டிலேருந்து ஒரு டாக்டர் அப்படின்னு சொன்னா என்னப்பா அவங்க ஃபேமிலி எத்தனை டாக்டர் இருக்க போறாங்க சொல்லவும் மாட்டோமா? அப்போ அங்கே ஒரு டாக்டர் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இங்கே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸ்ன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இத்தனை வருஷம் சுதந்திரம் அடைஞ்சு இப்போதான் அவங்க வந்திருக்காங்க. காரணம் என்ன? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு இல்லை. சொல்லலாம் சார், அக்கம் பக்கத்தில் காலேஜ் இருக்குன்னா எப்பா அவங்க இருக்க இடத்துலேருந்து அவங்க பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் வந்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கு. அப்போது பள்ளி கல்லூரி முடிந்த பிறகு அவங்களால வந்து நான் இந்த ட்ரைனிங் சென்டர் போகிறேன், இங்கே கோச்சிங் சென்டர் போகிறேன், டியூஷனுக்கு போகிறேன் அப்படின்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அங்கே இருக்கிற இடம்ன்றது ரொம்ப ரிமோட்டாக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதாவது நான்லாம் சர்வீஸில் இருக்கும்போது அப்பா எப்படா லீவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபோட போவோம். அதாவது பாண்டிச்சேரி பற்றி சொல்லுவாங்க விக்ரம், வேர் டைம் டேக்ஸ் அ பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடம் தான் உண்மையாக எவ்ரிதிங் டேக்ஸ் அ பிரேக்னு நான் சொல்லுவேன். உக்காந்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே அந்த மேகம் உங்களை முழுகடிச்சிடும். இரவு நேரங்களில் பாதி நேரம் கரண்ட் இருக்காது, ஆனால் அது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அந்த அக்கம் பக்கத்தில் இந்த பூச்சிகள் நிறைய சவுண்டு போட்டுட்ருக்கோம். நைட்டில் பறவைகள் கத்தாது, பூச்சிகள் நிறைய சவுண்டு போடும். இந்த மின்னாமினுங்குன்னு சொல்லுவாங்க, மின்மினி பூச்சி அப்படியே பட்டையா 1-2 நாள் அப்படியே பட்டையா பறக்கும். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த மழை இல்லாத நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மேகம் அப்படி நவுந்துருச்சுன்னா அப்படியே நட்சத்திரங்கள் இது மலை மேலே சுற்றி சுற்றி போனோம். அது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய அருவிகள் எப்போ பார்த்தாலும் அது ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சின்ன சின்னது நீங்கள் பார்க்குற மாதிரி நயகரா அந்த மாதிரிலாம் கிடையாது, சின்ன சின்னதாக அது பாட்டுக்கு தண்ணி ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் வீட்டிலலாம் வந்து தண்ணி வந்து குழாலாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி அந்த அருவி வர இடத்துல பைப்பு அது வந்து ரொம்ப நீளமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஒரு இடத்துல சொருகி வச்சுருப்போம். வேணும்னு போது டேங்கில் எடுத்து விட்டுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலும் அந்த தண்ணி அப்படியே ரொம்ப வங்கிட்டு கீழே ஓடினே இருக்கும். இப்படித்தான் அந்த அளவுக்கு வந்து இயற்கையோடு ஏந்த ஒரு இடம். இப்போவும் போகணுன்னு தான் ஆசை இருக்குது, ஆனால் வீடு இல்லை. இப்போ அந்த வீடு இல்லையா சார்? ஏன் சார்? விற்றுட்டாங்க. ஆனால் அந்த மெயின் ரோடு அது ஓகே, அது மலைப்பாதைகள் வளைஞ்சு போகும். மற்றபடி அங்கே வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்ஐ ட்ராமாவில் சொல்கிற மாதிரி எகலைவோம் அப்படின்னு கூப்பிட்டா குரல் தான் திரும்பி வரும் அப்படின்வாங்க இல்லையா? அது மாதிரி எங்கேயோ ஒரு வீடு அங்கேயோ ஒரு வீடு இருக்கும் அக்கம் பக்கத்தில். இப்போ நம்மலாம் ஜன்னல் திறந்து அடுத்த வீடு இருக்குல்ல, அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு வீடு திடீர்னு ராத்திரிக்கு அங்கே யாராவது போகிறாங்கன்னா தெரியும், அரணாது அப்படின்னு அந்த ஜோசு விட்டான் அப்படின்போம். அப்படித்தான் வச்சுக்கோங்களேன். ஸோ மனுஷ நடமாட்டமே அங்கே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் டெவலப் பண்ண நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அப்போது சிட்டியில் இருக்க நீங்கள் அனுபவிக்கின்ற சௌகரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு நீங்கள் டினை பண்ணுறீங்க. ஏங்க அவங்களும் மனுஷங்க தானேங்க.
அவங்களுக்கு இதெல்லாம் வந்து கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? ஐயோ அவங்க நிலத்தை எடுத்துக்கிறீங்க, வா எல்லா நிலத்தையும் எடுத்து தான் ஏன் இங்கே கம்பெனி கட்டினுக்கிறீங்க, தொழிற்சாலை கட்டுறீங்க, ஏரோப்ளேன் கட்டுறீங்க, பஸ் ஸ்டாண்ட் கட்டுறீங்க. இப்போ இந்த சென்னையே ஒரு காலத்தில் எப்படிங்க இருந்தது? வயல்வெளி. அதாவது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த புழுதிவாக்கத்தில் தம்மத்தூண்ட இடம் பயிர் பண்ணியிருந்தார். உங்களுக்கு தெரியுமா? புழுதிவாக்கன்றது இங்கே உள்ளகரம், புழுதிவாக்கம் அடிப்பாக்கம். 4 வருஷம் 4-5 வருஷம் இருக்கும். தம்மத்தூண்டு இடங்க. அவர் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தாருங்க. இப்போ அதை வித்துட்டாரு. அங்கே ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி வந்திருக்கு. அது முழுக்கவே வந்து விவசாய நிலம். 40 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே உள்ளகரம் அங்கெல்லாம் எங்கள் பெரியமா அவங்கெல்லாம் வந்து நிலம் வாங்கும்போது தவளை கத்தும் ராத்திரியில். ஏன்னா ஃபுல்லாக விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. வரப்பு இருக்கும், அதில் தண்ணி இருக்கும், பாம்பு இருக்கும், தவளை இருக்கும், எல்லாம் இருக்கும். அதில் வந்து இது பண்ணி அப்படி டெவலப் ஆனது தானே. எல்லா இடமும் ஒரு காலத்தில் விவசாய நிலமாகத்தான் இருந்தது. அதையெல்லாம் நீங்கள் ஊடு கட்டினதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ டெவலப்மெண்ட். அண்ணாந்து பார்க்குற மாளிகை கட்டி, அருகிலின் ஓலை குடிசை கட்டி, அப்படித்தான் நீங்கள் ஆரம்பிச்சது. அப்போது இந்த வசதிகள் இங்கே இருக்கவங்களுக்கு மட்டும் ஒன்று, அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன நியாயம்னு நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் அனுபவிக்கணும், அவங்க அனுபவிக்கக்கூடாது. அவங்கள கடைசி வரைக்கும் நீங்கள் இப்படி கட்டம் கட்டியே வைப்பீங்க அப்படின்னா இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? என்ன நீங்கள் பெருசாக அவங்களுடைய வறுமையை ஒழிக்கிறதுக்கு பண்ணிட்டீங்க சொல்லுங்கள். அப்போ அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வேணும். இப்போ நாங்கள் வீடு சொன்னேன் இல்லையா, பாருங்கன்னா மிளகு இருக்கும், காப்பி இருக்கும். காப்பி வெளில வாங்க மாட்டாங்க. காப்பி கொட்டை வரும், அதை வறுத்து அங்கேயே பொடி பண்ணுறதுக்கு மிஷின் இருக்கும், அதில் தான் காப்பி. அதுக்கப்புறம் சக்கை, பலாப்பழம், அதுக்கப்புறம் அந்த காயாக இருக்கும்போது அதை பண்ணுறது, அதுக்கப்புறம் கப்பை, அதுக்கப்புறமா ஒரு சில காய்கறிகள், அதுக்கப்புறம் அந்த கோழி, ஆடு, பன்னி, இதெல்லாம் அங்கேயே இருக்கும். இந்த அரிசி, பருப்பு, எண்ணெய் இது மட்டும் தான் வெளில வாங்க வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுவும் தேங்காய் எண்ணெய் தான் மோஸ்ட்லி. தேங்காய் ஏகப்பட்டது கிடக்கும், அதை கொண்டு போயிட்டு தேங்காய் எண்ணெயும் வந்துடும். ஸோ அங்கே வேறு எண்ணெய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அரிசி பருப்பு தான் வெளில வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த ரப்பரு, அது அந்த அடுப்பு, விறகு அடுப்பு தான், கேஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா மரம் தான் ஏராளமாக முளைச்சி கிடக்குது. நான் அந்த நிலத்தோட வீடியோ அனுப்புகிறேன் பாருங்கள். ஆனால் என்னன்னா இப்போ நீங்கள் சொல்லிங்கன்னா சார் காடு மாதிரி இருக்கு அப்படின்னு என்ன பண்ண முடியும்? ஒரு மாதிரி செல்ஃப் கண்டெய்ன்டு. அப்போது எல்லாருமே நீங்களும் அந்த மாதிரி இருந்துருங்களேன். அது ரொம்ப நல்ல வாழ்க்கை சார். அவங்கள வந்து அதுலேருந்து போனால் நீயும் போ, ஆளுக்கு ஒரு 2 ஏக்கர் நிலத்தை வாங்கிக்கணும், நீயும் அந்த மாதிரி ஒரு கிராம வாழ்க்கையில் இரு. நான் மட்டும் வந்து சிட்டியில் உக்காந்திக்கணும், எல்லா சௌகரியங்களும், ஹை ஸ்பீடு ப்ராட்பேண்ட், வைஃபை கனெக்டிவிட்டி, அது ஒரு நிமிஷம் கூட நிற்கக்கூடாது, 5G அப்படியே வந்து கொட்டணும். ஆனால் அங்கே சிக்னலே கிடைக்காது. அந்த அருள்நிதி படத்தில் வந்து மரத்து மேலே இருந்த டே அப்படின்னு இன்னைக்கும் அந்த மாதிரி தான். அப்போ அவங்க மட்டும் கஷ்டப்படணும். இதுதான் வந்து என்னால் ஒத்துக்க முடியல. இந்த நக்சல் இயக்கங்கள், நாங்கள் அவங்கள பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இன்னும் அந்த பழங்காலத்திலேயே நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். அவங்களும் வந்து நம்மள மாதிரி எல்லாரும் மாதிரி இது நல்லது அப்படின்னு சொன்னா அப்ப அவங்களும் இந்த மாதிரி வரணும். இது கெட்டதுன்னா எல்லாரும் வந்து இடிச்சு கட்டிருங்க, எல்லாத்தையும் விவசாயமாக்குங்க. நாம எல்லாம் ஒரு காலத்துல எல்லாருமே ஆதிவாசிகள், பழங்குடிகள் தானே, அதை யாரும் மாற்ற முடியாது. அப்ப எல்லாரும் ஆதிவாசிகள் ஆயிருவோம். ஒத்துக்கிறீங்களா? என்னங்க இது? அப்ப அந்த மக்களை வந்து இவ்வளவு நாளா நீங்க சுரண்டிட்டு இருக்கீங்க, ஏமாத்தி வச்சிருக்கீங்க, அவங்கள அடிமை தலையில வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு வந்து நல்லது நடக்குது, அவங்களும் மெயின் ஸ்ட்ரீம்ல கலக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது உங்களுக்கு எரியுது. அடுத்தது இந்த நக்சல்கள் அங்க இருந்தாங்களே, அங்க இருக்க கான்ட்ராக்டர்கள் கிட்ட, அங்க பக்கத்துல இருக்க கம்பெனிகள் கிட்ட, அவங்க கிட்ட எல்லாம் மாமூல் வசூலிச்சுட்டு இருந்தாங்க. அதை இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஆயுதம் ஏந்தி போராடுகின்றார்கள். அமெரிக்கன் கவர்மெண்டோட ஒரு பாலிசி, இந்த மாதிரி ஆயுதம் ஏற இவங்களோட பேச்சுவார்த்தையே கிடையாது அப்படின்றது அவங்களுடைய பாலிசி. அண்ணன் ப. சிதம்பரம் அவர்கள் பொருளாதார மேதை, அரசியல் ஞானி, அவர் ஒரு தடவை சொல்றாரு, இது பாருங்க, நாங்க வந்து நக்சலுக்கு உங்களை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறோம், உங்களை ஆயுதங்களை கீழே போட்டுருங்கன்னா நான் சொல்ல மாட்டோம். ஏன்னா நீங்க போட மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா நீங்க வந்து ஒரு ஆயுத புரட்சியில நம்பிக்கை வைத்துள்ளவர்கள், ஆர்ம்டு ரெவல்யூஷன், அதனால உங்க ஆயுதங்களை போடுங்கன்னு நாங்க சொல்ல மாட்டோம் இப்படின்னு ஒரு அமைச்சராக இருந்தவரே, அப்போ அமைச்சர் தான் நினைக்கிறேன், சொல்றார். அப்படின்னு சொன்னா எப்படிங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க நாங்கள் ஆயுதத்தை வச்சுன்னு தான் போராடுவோம்னு சொன்னால் பரவாயில்ல, நீங்கள் ஆயுதத்தை வச்சுக்காங்க, நீங்கள் துப்பாக்கி எத்தினே வந்து பேச்சுவார்த்தை நடத்துக்கணும்னு கூட சொல்லுவாங்க போல. இது எந்த விதத்தில் நியாயம்? டோட்டல் சரண்டர். ஏன்னா இவங்களுக்கு வந்து ரைட், நீங்கள் நக்சலா அப்படியே இருங்க, ஓட்டு மட்டும் எங்களுக்கு வந்துடணும், ஆஸ் லாங் அஸ் ஓட்டு எங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆயுதம் வச்சுக்காங்க, இல்லை எதை வேணா வச்சுக்காங்க, எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு ஓட்டு வரலன்னும் போது அப்போ நாங்கள் இது பண்ணுவோம். இதே ஒருத்தர் சொல்லியிருந்தார், இந்த சல்வா ஜுதாம்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட ஆயுதத்தை கொடுக்கறது, இந்த நக்சல்கள் வந்தாங்கன்னா அவங்கள எதிர்த்து போராடுவதற்கு அப்படின்னு. இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி கோர்ட்டு வரைக்கும் போச்சு. எப்படிங்க போலீஸு, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இந்த
பேராமிலிட்ரி இவங்க தான் ஆயுதம் வச்சுக்கலாம், மக்கள்கிட்ட எப்படி ஆயுதம் கொடுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாங்கள் தான் அதை கொண்டு வந்தோம். அதில் வேற சொல்கிறாரு, அதாவது ஒரு காங்கிரஸ் தலைவர்களை வந்து ஒட்டுமொத்தமாக ஏதோ இதில் கொல்லப்பட்டாங்க, நாங்கள் தான் தியாகம் பண்ணோம். சரி, கொல்லப்பட்டார்கள், என்ன பண்ணீங்க? கொல்லப்பட்டது தப்புன்னா கொன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், கொன்னது தப்புன்னா வாயம் பொத்தின்னு இருக்கணும், அதெல்லாம் சொல்லக்கூடாது. எப்படிங்க அப்போ ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த மாதிரி வந்து ஆயுதங்களை வைத்துக்கொண்டு கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறது தான் வந்து ஜனநாயகமா? அப்போ நீங்கள் யாருக்காக ஆட்சி நடத்துகின்றீர்கள்ன்ற ஒரு கேள்வி வருது இல்லை? ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஏழைகளாக இருக்கிற வரைக்கும் தான் வந்து வறுமையை ஒழிப்போம் ஏமாற்றி அவங்க கிட்டேருந்து ஓட்டு வாங்க முடியும். கரிபி ஹட்டாவ், மறுபடியும் அதை தான் சொல்லணும். பாப்பா இந்த தாத்தா காலத்துலேருந்து நாடா வச்சது தான் போட்டுட்ருக்கோம் பாப்பா அப்படின்னு அந்த மின்சார கனவுல சொல்வார்ல, அந்த மாதிரி காலங்காலமாக இவங்களை வறுமையில் வச்சுருந்தா மட்டும்தான் நாங்கள் அவங்களை வந்து பணக்காரராக்குறோம் இப்படியே ஏமாற்றி ஓட்டு வாங்க முடியும். அவங்கெல்லாம் வந்து சொந்த காலில் நிற்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டான். யார் உங்களை சொந்த காலில் நிற்க வைக்கிறானோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவான். இதுதான் காங்கிரஸ் கட்சிக்கு எரிகின்றது, வேற ஒன்றுமே கிடையாது. ஏங்க அவங்க இப்போ ஐயப்பன் கோஷி அந்த படம் அற்புதமான படம். அதில் பிஜு மேனன் அவர் அந்த பகுதியை சார்ந்த ஒருத்தர், ஒரு மனைவி போகிற போக்கில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த படத்தில். அவர் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க ஏதோ சம்திங் அப்படின்னும் போது செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமா அப்படின் போது கொஞ்சம் தான் அவங்க மனைவி கிட்ட கையில் இருக்கும். அப்போது சொல்லுவாங்க, ஒரு ஆதிவாசி குழந்தைக்கு எவ்வளோ செலவாக போகுது அப்படின்வாங்க. ஒன்று நீங்கள் சொல்லாதீங்க பாருங்கள், அவங்களுக்கு அரசாங்கம் எல்லாத்தையும், அதெல்லாம் ஒரு புடலங்காயும் கிடையாது. ஏன்னா செலவு பண்ணுறதுக்கு அங்கே அவென்யூஸ் கிடையாது, மால் கிடையாது, என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, மிகப்பெரிய ஸ்கூலோ இதுவோ கிடையாது. இன்றைக்கி வந்து நம்ம சென்னை எடுத்துக்காங்க, இல்லை ஒரு தஞ்சாவூர் மதுரை எடுத்துக்காங்க, நீங்கள் ஒரு குழந்தைய எல்கேஜி சேர்க்கணும்னா எத்தனை ஆயிரங்கள் லட்சம் வரைக்கும் செலவாகுதா இல்லையா? ஆனால் அங்கே லட்ச ரூபா கொடுத்து சேர்ற அளவுக்கு ஸ்கூல் கிடையாது. ஏன் இல்லை? ஏன் ஒருவேளை அங்கே இருக்கிற அந்த இலவச பள்ளிகளோ இல்லை வந்து மற்ற பள்ளிகளோ வந்து அந்த அளவுக்கு தரத்தோடு இருக்குதா? அதனால தான் அவங்க வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துருக்குறாங்களா? இப்போ இந்த வித்தியாசம் புரியுதா? அப்போது இங்கே உங்ககிட்ட காசு இருக்குது, நீங்கள் வந்து காசை கொட்டி கொடுத்து உங்கள் பையனை ஒரு நல்ல கல்வி கொடுக்குறீங்க, அவனுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்குறீங்க, அவனை எல்லா இடத்துலையும் மேலே வர வைக்கிறீங்க. ஆனால் அங்கே அவங்கக்கிட்ட காசும் கிடையாது. காசு இருந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக அங்கே ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறாங்க, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்க போகிறாங்க, மாலு ரெஸ்டாரண்ட்டு எல்லாம் வரப்போகுது. அங்கே கொண்டு போய் ஏன் யாரும் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணலன்னா, ஆள் இல்லாத கடையில் எதுக்கு டீ ஆத்துறது? அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் கட்டிங்கன்னா யார் வரப்போகிறாங்க? யாரும் வரப்போகிறது கிடையாது. ஒரு சாதாரண ஒரு ஹோட்டலே கொஞ்சம் பெரிய ஹோட்டலை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா கையில் செலவு பண்ணுறதுக்கு காசு கிடையாது. அப்போது அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? அதையெல்லாம் நீங்கள் தடுத்துட்டு இன்னும் அவங்கள ஆதிவாசிகள் பழங்குடிகள் அப்படின்னு அப்படியே வச்சிருக்கிறீங்களே, இது தப்பு இல்லையா விக்ரம்? அந்த மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமை இது. எல்லாருக்கும் கிடைக்கிற வசதிகள் அவங்களுக்கும் கிடைக்கணும், அதையும் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இதுதான் நீங்க பண்ற தப்பு. அங்க 4 தொழிற்சாலை வரட்டும், அங்க வந்து அவங்க வேலை செய்யட்டும், எத்தனை நாளைக்கு தான் அவங்க வந்து காட்டுல கிடைக்கிற தேன்? அங்கெல்லாம் இன்னைக்கு நீங்க மிளகு வெளில வாங்குறீங்கன்னா 600 ரூபா 800 ரூபா 900 ரூபான்னு விற்கிது கிலோ. நீங்க அங்க போயிட்டு மிளகை பறிச்சுட்டு வந்து கொடுத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க கிட்ட தான் கொடுக்க முடியும். எவ்வளவு வாங்குவான்னு கேட்டீங்கன்னா வயிறு எரியுங்க உங்களுக்கு. ரப்பர் எவ்வளோ விற்குது, அதெல்லாம் அங்கே லோக்கலில் தான் வாங்குவாங்க, ரொம்ப கம்மி விலைக்கு வாங்குவாங்க. தேங்காவெல்லாம் இன்னைக்கு தேங்காய் விலை ஏறுது இறங்குது, ஒரு தேங்காய் 40 ரூபா அப்படின்னு வைக்கிறாங்க. ஆனால் அங்கே அவங்க கிட்ட தேங்காய் என்ன விலைக்கு வாங்குவாங்க தெரியுமா? 5 ரூபா 7 ரூபா. தேக்கு மரம் அங்கேயிருந்து வருவாங்க, வந்துட்டு விலை பேசி எடுத்துகிட்டு போவாங்க, அடிமாட்டு விலைக்கு வாங்குவாங்க. அந்த நிலைமை தான் அங்கே. இந்த உழுதவன் கணக்கு பார்த்தா ஒன்றும் மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இதையே அவங்க வெளியில் கொண்டு வந்து விற்றாங்கன்னு சொன்னால் நல்ல விலை போகும். முடியாது, அதற்கான கட்டமைப்பு இல்லை. இதுதான் பிரச்சனைங்க. அப்போ அவங்களுக்கும் எல்லா வசதிகளும் வேண்டும். தயவு செஞ்சு அவங்கள ஆதிவாசிகள் பழங்குடிகள் அப்படின்னு ஒதுக்கி தள்ளாதீங்க. இதுதான் என்னுடைய கோரிக்கை. நாம மட்டும் எல்லா சுகத்தையும் அனுபவிச்சிங்கன்னா அவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னா அது என்ன ஆதிவாசி ஆதிவாசி ஆதிவாசி? தப்புங்க. ஆதிவாசி அடக்கிவாசின்னு கில்லியில் சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க திமிரி எழணும். நீங்கள் மட்டும் என்ன அனுபவிச்சுட்டு இருப்பீங்க, சிட்டியில் உக்காந்தீங்கன்னா நாங்கள் மட்டும் என்ன சும்மா இருக்கணுமா அப்படின்னு அவங்க கேட்கணும். கேட்பாங்க, கேட்குறாங்க. அதுதான் இவங்களுக்கு எரிச்சலாக இருக்குது.
சார் இப்போ எப்படி அதை மாற்றி காட்டினாங்க? இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது மோடி கவர்மெண்ட்டும் அமித்ஷாவோ எப்படி மாற்றி காட்டினாங்க? ரைட். அதாவது முதல்ல இந்த பேங்கிங் கட்டமைப்பு அப்படின்றத அங்கே வந்து நிறைய வங்கிகள், ஏடிஎம் அதெல்லாம் கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் சாலை வசதிகள். சாலை இருந்ததுன்னு சொன்னாலே இந்த உங்களால் வந்து ப்ராடக்டை வெளில கொண்டு வர முடியும், போக முடியும். இந்த ஒரு இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றினாங்க. இதுதான் வந்து தேவைன்றது. இப்போ கிராமத்தில் வந்து இன்றைக்கும் சரி, நீங்கள் இவங்கள விட்டுருங்க, கிராமங்களில் வந்து அவரைக்காய் கிலோ 2 ரூபா 3 ரூபான்னு எடுப்பாங்க. வெளில வந்தீங்கன்னா 20 ரூபாலேருந்து 40 ரூபா 80 ரூபா அப்படின்னு விற்கும். காரணம் என்ன? அங்கே ஒவ்வொருத்தரும் தம்மா நிலம் வச்சுருப்பாங்க. அதை கொண்டு போயிட்டு அவங்க டவுனில் கொண்டு போய் விற்கணும் அப்படின்னு சொன்னால், இவங்க ஒரு தோட்டத்தில் இன்றைக்கி ஒரு 20 கிலோ இருப்பார், இல்லை ஒரு 30 கிலோ இருப்பார். இதுக்குன்னு ஒரு வண்டி வச்சுட்டு போக முடியுமா? அப்போ அங்கேருந்து ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க வந்து ஒரு குட்டி யானையோ இல்லை பெரிய யானையோ கொண்டு வருவாங்க. ஒட்டுக்கா இவங்ககிட்ட வாங்கிட்டு போவாங்க. அவங்க வைக்கிறது தான் விலை. ரோடு சரியாக இருக்காது, அவங்களால எடுத்துகிட்டு போக முடியாது. அதே ரோடு இருக்குது அப்படின்னும் போது ரைட்டு 4 விவசாயி ஒன்றா சேர்ந்து அப்போ நாமளே ஒரு குட்டி யானை வாடகை எடுப்போம், சந்தையில் கொண்டு போய் விற்று வருவோம் அப்படின்னும் போது அப்போ அந்த விலை உனக்கு கிடைக்குதா? இந்த உழவர் சந்தைன்ற கான்செப்டே எப்படிங்க வந்தது? விவசாயிகள் நேரடியாக மக்களுக்கு விற்றாங்கன்னு சொன்னால் இடைத்தரகர்கள் இல்லாமல் அந்த லாபம் அவங்களுக்கு போய் சேரும். பாண்டிச்சேரியில் ரொம்ப பக்காவாக பண்ணுவாங்க. அங்கே வந்து அந்த ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் வந்து அந்த பொட்டானிக்கல் கார்டன் இருக்கும், அது பக்கத்தில் பெருசாக கட்டி, அது இல்லாமல் அரசாங்க தோட்டக்கலை அவங்களும் விற்பாங்க. அந்த வெங்காயம், தக்காளி அதெல்லாம். இவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சீப்பாக இருக்கும். கடன் போவோம். அந்தந்த சீசனில் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா 5 ரூபா 10 ரூபா கிலோ வரும். வாங்கி அதை வெளில வந்து வெட்டி மாடியில் கொண்டு போயிட்டு வத்தல் போட்டு வச்சுருவோம். ஸோ நேரடியாக எப்படி இப்போ சாத்தியமாச்சு? ஆக்சஸ் இருக்குது, அதை கொண்டு வரத்துக்கு அவங்களுக்கு வண்டி கிடைக்குது, ரோடு நல்லா இருக்குது. ரோடு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் வண்டி நாசமாக போயிடும், அவங்களால வாடகை கொடுத்து கட்டுப்படி ஆகாது, ஒரே ஆள் வந்து எடுத்துகிட்டு போவான். இதுதானே. ஸோ அந்த ஆக்சஸ் இருக்கணும், அவங்க கிட்டேருந்து டைரெக்டாக போனோம் அப்படின்னா அதற்கான கட்டமைப்பு. ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க வந்து டெவலப் பண்ணாங்க. இன்றைக்கி அந்த ஆதிவாசிகள் பழங்குடி மக்கள்னு சொல்கிறோமே, அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக எத்தனை பள்ளிகள், யூனிவர்சிட்டி இது வரைக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் கட்டினாங்க. அப்படியே தானே வச்சுட்டு இருந்தாங்க அவங்க. அதனால தானே அவங்க முன்னேறமாக இருந்தாங்க. அவங்க வறுமைக்கு காரணம் என்ன? சரி, இன்றைக்கும் நீங்கள் அவங்கள விட்டுருங்க, மறுபடியும் கிராமத்துக்கே வருவோம். கிராமத்தில் இருக்கவங்க வந்து முன்னேறாமல் இருக்காங்கன்னா காரணம், கிராமங்களில் யாரும் பெரிய ஹாஸ்பிட்டல் போய் கட்டுறது கிடையாது, பெரிய ஸ்கூல் அங்கே போய் வைக்கிறது கிடையாது. சிட்டியில் தான் எல்லாத்தையும் வைக்கிறீங்க. அதனால் சிட்டியில் இருக்கவன் படிக்கிறான், நல்ல மார்க் வாங்குறான், வேலைக்கு போகிறான். கிராமத்தில் இருக்கவங்க அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை அப்படின்றதுனால அவங்க பின்தங்கியே இருக்கின்றார்கள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஊபர் ஓட்டுறவங்க, ஓலா ஓட்டுறவங்க, இவங்கெல்லாம் நம்ம இன்டீரியர் கிராமத்துலேருந்து சவுத்துலேருந்து வந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களும் படித்தவங்க தானே. அவர் படிக்க முடியலன்னா ஏன் படிக்க முடியல? இங்கே வாய்ப்பு கிடைக்குது, அங்கே வாய்ப்பு கிடைக்கல. அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் சமமாக கிடைக்கணும்ல. அதே வாய்ப்பை அவங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். இந்த வாய்ப்பை கொடுக்கும் பொழுது அவர்களுடைய வறுமையிலிருந்து அவங்க வெளில வராங்க. வெளில வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எப்பா இவ்வளோ நாள் இவன் தான் நம்மளை காப்பாற்றிட்டு இருந்தான்னு சொன்னானுங்க, நம்மக்கிட்ட அங்கெல்லாம் மாமூல் வாங்குறேன், இங்கே மாமூல் வாங்குறேன், நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இவங்களால தான்ப்பா நாங்கள் வறுமையில் இருந்தோம், இப்போப்பா நமக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு ஒன்று கிடைச்சிருக்கு. இதுதான் அந்த நக்சல்லேருந்து வருது. இன்னொன்று, அவங்களுடைய அந்த நக்சல் இயக்கத்துடைய முதுகெலும்பை உடைத்தது. எந்த சமரசமும் கிடையாது. ஆயுதமாவது கீதமாவது ஆயுதத்தை வச்சு வந்து பேச்சுவார்த்தை நடத்தாங்களா? பேச்சுவார்த்தைன்றதே கிடையாது. டோட்டல் சரண்டர். இல்லைன்னா அடிதான். தந்தேவாடாவில் நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு சரியாக பதில் கொடுத்தாங்க. இந்த மாதிரி 2 விஷயம். ஒன்று, இந்த மக்களுக்காக அந்த டெவலப்மெண்ட் அப்படின்றது. அடுத்தது நக்சலுக்கு எதிரான அந்த படையினரின் நடவடிக்கை. ஸோ இந்த இருமுனை தாக்குதல் தானே தவிர ஒன்று மட்டும் வச்சிருந்தாலும் பலன் அடைஞ்சிருக்காது. ஏன்னா நீங்கள் இந்த நக்சல் இயக்கத்தினுடைய முதுகெலும்பை உடைக்கலைன்னு சொன்னால் அங்கே எந்த விதமான டெவலப்மெண்ட்டையும் கொண்டு போய் சேர்த்துருக்க முடியாது. அதை கொண்டு போய் சேர்க்கலைன்னு சொன்னால் மக்களை வந்து அவர்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்க முடியாது. ஸோ சைமல்டேனியஸாக 2த்தையும் பண்ணாங்க அப்படின்றதுனால இன்னைக்கு கிட்டத்தட்ட அது அழித்தொழிக்கப்பட்டு விட்டது. விரைவிலேயே மிச்சம் மீதி இருக்கிற இதுவும் வாடி போயிடும். ஆந்திராவில் இப்போ அது கிடையாது, தமிழகத்தில் எப்போவோ கிடையாது. என்ன காரணம் நல்லா புரியுதா? இப்போ ஆந்திராவோட தமிழகம் வந்து எல்லா இண்டிகேட்டர்ஸும் நம்ம முன்னேறி இருக்கோம்னு சொல்கிறோம். அப்போது வாழ்க்கை தரம் உயரும் பொழுது, மக்களுடைய பொருளாதார நிலை உயரும் பொழுது அந்த நக்சல்பாரி இயக்கத்துக்கான ஆதரவு ஒன்றும் இல்லாமல் போயிடுது. புரியுதுங்களா? அப்போ பின்தங்கிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்கதான் இந்த ஆதரவு இருக்கின்றது. அப்ப என்ன பண்ணணும்? டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட். இப்ப புரியுதுங்களா? இதை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த இயக்கம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது.
யாரோ சொன்னாங்க, அவங்க செஞ்சு காமிச்சிட்டாங்க அமித்ஷா அவர்கள். நீங்கள் அமித்ஷா அவர்களுக்கு எந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து நன்றி சொல்கிறீங்களோ, பாராட்டு சொல்கிறீங்களோ, இந்த விஷயத்துக்காக நிச்சயமாக அவருக்கு வந்து பாராட்டு தெரிவித்தே ஆக வேண்டும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா டெவலப்மெண்ட் அப்படின்றது எல்லாருக்கும் போகணும். நீங்கள் டெவலப்மெண்ட்டை ஒரு குறிப்பிட்ட பகுதியை சார்ந்த மக்களுக்கு மட்டும் ஒதுக்கி வச்சுப்புட்டு அவங்கள வந்து ஆதிவாசி பழங்குடி அப்படின்னே கட்டம் கட்டி வச்சிருக்கிறது எந்த காலத்திலும் ஏற்றிக்க முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்க அத்தனை மனிதர்களுமே ஆதிவாசிகள் பழங்குடிகள், அவங்கள்லேருந்து வந்தவங்க தான். எல்லாரும் குரங்குலேருந்து வந்தவங்க அப்படின்னு ஒத்துக்குனீங்கன்னா ஒரே குரூப் ஆஃப் குரங்குலேருந்து, மேபி அந்த ஊர் குரங்குல அவங்க, இந்த ஊர் குரங்குல இவங்க, அவ்வளோதானே தவிர ஒரே காலகட்டத்தில் நடந்த விஷயம்தான் இது. நான் வந்து போன மாதம்தான் மனுஷனானேன், அவங்கெல்லாம் இப்படிலாம் எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லாரும் லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஆயிட்டோம் அப்படின்றத நீங்கள் இந்த பகுத்தறிவியாதியாக இருந்தால் அறிவியல் தான் அப்படின்றத நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால் தயவு செஞ்சு அவங்கள ஆதிவாசிகள் அப்படின்னு சொல்லாதீங்க, உரிமைகள் மறுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட சமுதாயம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி உரிமை மறுக்கப்பட்ட சமுதாயம்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு ஆதிவாசி பழங்குடின்னு சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே அதுதான். ஓகே சார், உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையபாரிடம் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.